அகத்தியர் ஒரு ஏன்ஷியன்ட் மிஷின் லேர்னிங் மெத்தடை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னவங்கனால நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. இது ஏஐக்கே சவால் விடுற அளவுக்கு இருக்கு. இதை பத்தி நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நானும் எனர்ஜெட்டிக்கா டீகோட் பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, நாடி ஜோசியம் அவர் எழுதி வச்சுட்டு போன ஓலைச்சோடிகள் தான் அந்த ஏன்ஷியன்ட் மிஷின் லேர்னிங். ஏன்னு சொல்றேன், ஏஐக்கு நீங்க என்னென்ன வாங்குறீங்க, என்னென்ன பேசுறீங்க, உங்களோட போட்டோஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க சென்ட் பண்ணி எடிட் பண்றதுக்கு அனுப்புறீங்க. இதெல்லாம் டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை வச்சுதான் ஏஐ லேர்ன் பண்ணுது. ஏஐ லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க கேட்கறதுக்கு ஆன்சர் கொடுக்குது, நீங்க கேட்காததுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபிட்னஸ் பர்சனா இருந்தேன்னா நான் ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் வீடியோவை பார்ப்பேன். எனக்கு சஜஷன்ஸ் சேம் ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் வீடியோவை தான் வரும். ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் வீடியோவை தாண்டி ஃபிட்னஸுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கான பையிங் லிங்க் வரும். சப்கான்ஷியஸா நான் ஒரு ஃபிட்னஸ் பர்சன்னா அதை நான் வாங்குவேன். என்னோட ஹேபிட் அதுவா மாறுது. ஸோ அதனால நான் அதை கண்டிப்பா நான் வாங்க போறேன்னு ஏஐ தெரிஞ்சிருச்சா? அப்ப ஏஐ என்ன ஃபியூச்சர்ல போயிட்டு பார்த்துட்டு வந்துச்சா? இல்ல, ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணிருக்கு. அது அக்யூரசி கொஞ்சம் கொஞ்சமா 100%க்கு நெருங்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் அகத்தியர் பல ஜெனரேஷனா டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அதுதான் உண்மை. காயக்கற்பம் மூலியமா அவர் பல ஜெனரேஷனா வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த ஜெனரேஷன் 1 2 இல்ல, thousands ஆஃப் ஜெனரேஷனா அவர் வாழ்ந்திருக்காரு. அதுல ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் மனிதனோட கைரேகைய எடுத்து டேட்டா செட்டா வச்சிருந்தார். ஒவ்வொரு கைரேகைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருந்தார். ஒவ்வொரு கைரேகையில் இருக்க ஒவ்வொரு பேருக்கும் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணாரு. சும்மா ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல ஜெனரேஷன், crores ஆஃப் பீப்புள் தான் அவர் அப்சர்வ் பண்ணாரு. ஜெனரேஷன் ஓவர் ஜெனரேஷன் என்னென்னலாம் அவர் அப்சர்வ் பண்ணாரு. அகத்தியருக்கு ஏஐ மாதிரி டேட்டா கொடுக்க மனுஷங்க இல்ல டேட்டா கொடுக்கறதுக்கு வாட்ஸ்அப்போ சாட்ஜிபிடியோ எதுவுமே கிடையாது. அவரே தான் ஹியூமனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனோட ரியாக்ஷன், ஒரு மனுஷனோட எமோஷன், ஒரு மனுஷனோட ஹேபிட், ஒரு மனுஷனோட ரெக்ரெட், ஒரு மனுஷனோட டிசிஷன். அதுல ஒரு ரிப்பீட்டடான பேட்டர்னை பார்த்தாரு. அதாவது ஒரு நாடிக்கு ஒரு மனுஷனுக்கு இத்தனை ரியாக்ஷன்ஸ்லயும் இத்தனை எமோஷன்ஸுக்கும் என்னென்ன மாதிரி அவுட்கம் வந்துச்சுன்னு பார்த்தாரு. இதுல ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் அவருக்கு கிடைச்சது. அதனால நாடி ஜோசியத்துக்கு போனாலே உங்க கைரேகையை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு அதுல ஒரு செட் வச்சிருப்பாங்க. அந்த செட்ல உங்க நாடி இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. சில பேருக்கு கிடைக்காம போயிருக்கும், சில பேருக்கு கிடைச்சிருக்கும். மோரார்லெஸ் கிடைச்சு அது சிமிலரா இருக்கும். இது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல, உங்க ஹேபிட்டை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிறத உங்க ஹேபிட் அப்படிதான் இருந்திருக்கும். இது ஆஸ்ட்ராலஜி கிடையாது. இது ஒரு ஏன்ஷியன்ட் மிஷின் லேர்னிங் மெத்தட். இதோட மாடர்ன் அவுட்புட் தான் ஓலைச்சோடி. அதுல எழுதி வச்சிருக்கிற நாடி ஜோசியம். நாடி ஜோசியம் ஃபியூச்சரை சொல்லல. இஃப் யூ கண்டினியூ த சேம் ஹேபிட், இதுதான் மோஸ்ட்லி லைக்லி நடக்கும் அப்படிங்கறத தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எக்ஸாக்ட்லி லைக் ஏஐ. அகத்தியர் ஸ்டைல்ல எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு பர்சன், நான் எப்ப பார்த்தாலும் ஒரு ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா என்னோட சான்ஸ் ஒரு சக்சஸுக்கு மிஸ் ஆகும். நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கவே நான் டிலே பண்ணுவேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிடும், நான் சக்சஸே ஆக மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலையிலையா இருந்தாலும் சரி, பர்சனலா இருந்தாலும் சரி, அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிராக் விழும். எய்தர் வித் யுவர் பாஸ் or with your life partner or with your family. So இது one type of pattern, one type of reaction, one type of anger. எல்லாருக்கும் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, என்னோட கைரேகையை வச்சு நான் ஒருவேளை கோவப்படுற மனுஷனா இருந்தா நான் என்னோட அவுட்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப கோவப்பட்டு நான் ரொம்ப எமோஷனலா இருந்தேன்னா மேபி நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டேன். நான் ரொம்ப கோவப்பட்டு எல்லா வேலையும் விட்டுருப்பேன். நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பேன். இதைதான் ஓலைச்சோடியில ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரை எப்பவுமே அவங்க சொல்லல. ஜஸ்ட் இட்ஸ் அ ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். இதுல ஒரு ஸ்பிரிச்சுவலான ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, சித்தர் ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்லிட்டு போயிருக்காங்க.
கர்மா, உங்க பாஸ்ட் எமோஷனல் பேட்டர்ன், உங்க பாஸ்ட் எமோஷன் தான் உங்க கர்மா. உங்க கர்மா கர்மா எல்லாருமே சொல்றாங்கல்ல, அதாவது உங்களோட பாஸ்ட் நீங்க பண்ண தவறுகள் உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுது. ஹோல்ட் பேக் பண்றத நீங்க பிரேக் பண்ணணும். மோக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரேக்கிங் த பேட்டர்ன். ஹோல்ட் பேக் பண்ணது, தப்பு பண்ணிட்டீங்க, எல்லாமே நடந்துருச்சு, இப்போ அந்த தப்பை நினைச்சு நினைச்சு உங்க கர்மா உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. கர்மாங்கிறது பிசிக்கல் பேரியர் கிடையாது, அது ஒரு மென்டல் பேரியர். பிரேக் பண்ணுங்க, பிரேக்கிங் த பேட்டர்ன். அதை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க பண ஓலையில எழுதுனது உங்க முடிவு அல்ல, நீங்க நினைச்சா உங்க தலையெழுத்தை மாத்தலாம். உன் தலையெழுத்தை நீங்களே எழுதி அமைக்கலாம். ப்ரிடிக்ஷன் ஒர்க்ஸ் ஒன்லி இஃப் த பர்சன் ரிமைன்ஸ் த சேம். ப்ரிடிக்ஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னா தான், அதாவது உங்க ஓலைச்சோடியில் எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கைரேகையோட ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட பேட்டர்னை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க உங்களோட பேட்டர்னை நீங்க பிரேக்கே பண்ணல. நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா விடுங்க, அது ஒரு நல்ல பேட்டர்ன் தான், அதை பிரேக் பண்ண தேவையில்லை. மோசமா போயிட்டு இருக்கு, அதை கரெக்டா அவர் சொல்றாருன்னா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணல, பேட்டர்னை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க. நாடி ஜோசியம் பாருங்க, நான் வந்து ஸ்பிரிச்சுவலாவோ இதுக்காகவோ சொல்லல. உங்க பேட்டர்ன் கரெக்டா இருந்துச்சுன்னா, எய்தர் இன் குட் வே கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, வெல், ஹாப்பி, குட். அதே அந்த பேட்டர்ன் பேடா இருந்துச்சுன்னா, அவர் சொல்றது உண்மையாவும் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அந்த பேட்டர்னை உங்களால நீங்க மாத்துங்க. உங்க தலையெழுத்தை நீங்களே மாத்த முடியும். சேஞ்ச் த பர்சன், சேஞ்ச் த பாத், ப்ரிடிக்ஷன் கொலாப்ஸ். நீங்க மாறுங்க, உங்க பாத்தை நீங்க மாத்துங்க, ப்ரிடிக்ஷனே கொலாப்ஸ் ஆயிடும். நாடி ஜோசியத்துல எழுதுனது மாறி போயிடும். குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது? ஃபியூச்சர் ஹாஸ் மெனி பாசிபிலிட்டிஸ். அகத்தியர் என்ன சொல்றாரு? நினைப்பு மாறினால் நெறி மாறும். சேம் கான்செப்ட் தான். மாடர்ன் சயின்ஸ் கால்ஸ் இட் ப்ராபபிலிட்டி கொலாப்ஸ். அகத்தியர் கர்மா மெல்டிங்னு சொல்லியிருக்காரு. ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணும், சித்தர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே ட்ரூத். நீங்க மாறினா உங்க டைம்லைன் இட்செல்ஃப் மாறும். நீங்க ரீரைட் பண்ணலாம், உங்களால முடியும். நீங்க அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க உங்களோட கர்மாக்கு அந்த டேட்டா செட்டை கொடுக்காதீங்க. உங்களோட கர்மாவை விட்டு வெளியே வாங்க. கர்மா பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சரும் நல்லா மாறும். இதைத்தான் ஓலைச்சுவடியில எழுதிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் ரிப்பீட் பண்றான் சேம் பிஹேவியர், சேம் எமோஷன், சேம் மிஸ்டேக், சேம் ரியாக்ஷன். இஃப் பிஹேவியர் ரிப்பீட், ஃபியூச்சர் அவுட்கம் ஆல்சோ ரிப்பீட்ஸ். இதை தான் நாடி ஜோசியத்தில் எழுதியிருக்கு. ஸோ நீங்க சேஞ்ச் ஆனீங்கன்னா, உங்களோட பாத்தை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இதை நான் நம்புறேன். ஏன்னா என்னோட பாத்தை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். நான் ஓலைச்சோடி பார்த்துருக்கேன், நான் நாடி ஜோசியம் பார்த்தேன். எனக்கு சொன்னது 90% அந்த பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு. அந்த பேட்டர்னை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். நான் நம்புறேன், நான் பிரேக் பண்ணிட்டேன். பட் அது எனக்கு நல்லதா ஒர்க் ஆகுதா கெட்டதா ஒர்க் ஆகுதாங்கிறது ஃபியூச்சர்ல தான் பண்ண முடியும். நீங்க அந்த பேட்டர்ன் கெட்டதா இருந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில எல்லாமே மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த கர்மா உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அகத்தியர் சொன்ன மாதிரி கர்மாவை மெல்ட் பண்ணுங்க, விட்டு தள்ளுங்க. இதை ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, சயின்டிபிக்கலாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க. பேட்டர்னை பிரேக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் வில் ரீரைட் இட் செல்ஃப். ஓலைச்சோடியில கரெக்டா இருந்தாலுமே நீங்க உங்க பாத்தை பிரேக் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சரை நீங்க ரீரைட் பண்ணலாம். அதை தான் அகத்தியர் எல்லா சித்தரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த எதுக்கு அவங்க அந்த எழுதிட்டு போயிருக்காங்க? இதை பார்த்து நீங்க பயப்படணும்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்களா? இல்ல. இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அவனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியான ஆளு, அதே மாதிரியான அவுட்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு எண்டு நடந்திருக்கும்ல, அந்த எண்டு உங்களுக்கு நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக அகத்தியர் ஒரு வார்னிங்கா தான் நாடி ஜோசியத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எத்தனை பேர் இதை வந்து நீங்க நம்புவீங்களோ நம்பலையோ, நான் இதை ஃபுல்லா நம்புறேன். அகத்தியர் கொடுத்துட்டு போனது நாடி ஜோசியம் ஒரு வார்னிங் தான். நல்லதா இருந்துச்சுன்னா அது அப்படியே பிரேக் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, முடிஞ்சா என்ஹான்ஸ் பண்ணுங்க. கெட்டதா இருந்தா பிரேக் த பேட்டர்ன், அவ்வளவுதான். பிரேக் த பேட்டர்ன். இன்னைக்கு நான் எவ்வளவு எமோஷனா இதை நான் சொல்றேன்னா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் இதை உணர்ந்திருக்கேன். என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில
இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும்? நான் இன்னைக்கு வேற டாபிக் தான் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த டாபிக் எனக்கு வந்ததுக்கு காரணமும் இருக்கு, உங்களுக்கு சொல்லணுங்கிற காரணமும் இருக்கு. ஸோ எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அதுக்கு கர்மாவை பிரேக் பண்ணணும். அவ்வளோதான். கர்மாவை மெல்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த டீகோட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.